பாருங்க, இந்த தாவீது வந்து ரொம்ப சின்ன சின்ன. அப்ப இந்த தாவீது பார்த்துட்டு இந்த கோடையா சொல்றாரு, தாவீது என்ன தடியோட வர, ஏன்னா என் தடியோட வர, யுத்தத்துக்கு வர சொன்ன என்ன தடியோட வர. தாவீது சொல்றான் கோடையத்தை பார்த்து, நீ வந்து உன்னுடைய அத்தனை தெய்வங்களுடைய பெயரை சொல்லி நீ வந்து நிக்கிற, அத்தனை தெய்வங்களுடைய பெயரை சொல்லி கோடையத்தை நீ வந்து நிக்கிற, இத்தனை தெய்வங்களை சொல்லிட்டு இத்தனை நாமத்தை சொல்லிட்டு உனக்கு சீல்டு வேணும், ஹெல்மெட் தேவைப்படுது, பட்டயம் தேவைப்படுது, ஈட்டி தேவைப்படுது, தலைச்சீரா தேவைப்படுது, பாதுகாவசம் தேவைப்படுது. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் எதில் வந்திருக்கிறேன்னா, நீ நிந்திக்கிற தெரியுமா, அந்த நாமத்துல வந்திருக்கிற அப்படின்னு. அந்த நாமத்துலதான் நான் வந்திருக்கிறேன். என்கிட்ட தலைச்சீராவோ பட்டயமோ மார்க்கவசமோ ஈட்டியோ ஒண்ணும் இல்லை. நீ நிந்திச்சு அந்த நாமத்துல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை பயன்படுத்தினான். அந்த நாமத்தை நம்ம விட்டுருவோம். அவர் நாமத்துல கேட்டா உண்மையானது. அவர் நாமத்துல போயிட்டா ஜெயம் கிடைக்கும். அவர் நாமத்தை நம்பிட்டு போங்க. ஈட்டியும் பட்டையும் நம்பிட்டு போகாதீங்க. பால் தவசத்தையும் தலைச்சீராவை நம்பி போகாதீங்க. கர்த்தரை நம்பி போங்க. அவர் நாமத்தை நம்பி போங்க. பாருங்க, கர்த்தருடைய நாமம் வளர்த்த குரு நீதிமான் அதற்குள் சுகமாய் இருப்பான். அவர் நாமம் எனக்கு தெரியுமா, இத்தனை தேவனுடைய நாமத்தை வச்சு உனக்கு இத்தனை பாதுகாப்பு தேவை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நாமம், எனக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. அந்த நாமம் எனக்கு எல்லா பாதுகாப்பு கொடுக்கும். அந்த நாமம் எனக்கு விடுதலை கொடுக்கும். அந்த நாமம் எனக்கு சுகம் கொடுக்கும். அந்த நாமம் என்னை ஆசீர்வதிக்கும். அந்த நாமம் எனக்கு சகலத்தின் நன்மையாய் மாற்றி கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு the most powerful name is Jesus. உலகத்தின் மாபெரும் வல்லமையுடைய ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கிற வேற எந்த நாமமும் இந்த பூமியில இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலான நாமமாக இந்த இயேசுவின் நாமத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்திற்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக எந்த பிசாசும் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக எந்த மந்திர வாதங்களும் இருக்க முடியாது. இந்த இயேசுவின் நாமத்துல விடுதலைகள் இலவசமாய் கிடைக்கும். இந்த இயேசுவின் நாமத்துல சுகங்கள் விடுதலையாய் கிடைக்கும், இலவசமாய் கிடைக்கும். இந்த இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் இலவசமாக கிடைக்கும். இந்த பெயர்ல தான் அத்தனை வல்லமைகளும் நிறைஞ்சிருக்கும். அதாவது கர்த்தர் சொல்றாரு, இந்த வல்லமையை பயன்படுத்திக்கல, இந்த நாமத்தை பயன்படுத்தி கேளுங்க அப்படின்னு சொல்றேன்.